50 பேரோடு சேர்ந்து வானத்தில் பறந்துட்டு இருந்த ஒரு விமானம் திடீர்னு ரேடார்லேருந்து காணாமல் போயிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரஷ்யாவிலேருந்து கிளம்புன AN-24 அப்படிங்கிற ஒரு விமானம் 50 பேர் பயணிகளோடு சேர்ந்து வானத்தில் பறந்துட்டு இருந்திருக்கு. அந்த விமானத்தில் 6 பேர் ஊழியர்களாகவும் 5 குழந்தைகளும் இருந்திருக்கிறாங்க. காணாமல் போன விமானம் பார்த்தீங்கன்னா பழைய சோவியத் விமானத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விமானம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விமானம் அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப ஒரு 50 பேர் 60 பேருக்குள்ளே தான் பயணிக்க முடியும். ரொம்ப பெரிய விமானம் இல்லாமல் ஒரு சின்ன விமானம் அந்த மாதிரி தான் இந்த விமானம் இருக்கும். இது ரொம்ப பழைய விமானனாலேயா என்னங்கிறது தெரியல. இந்த விமானம் திடீர்னு ரேடார்லேருந்து காணாமல் போயிருக்கு. இந்த விமானம் ரஷ்யாவிலேருந்து கிளம்பி சைனாவுடைய தீண்டா விமான நிலையத்தை அடையறதுக்கு கொஞ்சம் முன்னாடி திடீர்னு ரேடார்லேருந்து காணாமல் போயிருக்கு. இப்போ அதோட நியூஸ் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அந்த விமானம் கீழே விழுந்து நொறுங்கி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த விமானம் காணாமல் போட இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடைய ரொம்ப காடுகள் நிறைஞ்ச பகுதி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த இடத்துல காடுகள் நிறைய இருக்குது, மலைகளும் நிறைய இருக்கக்கூடிய ஏரியா. அந்த இடத்துல இயற்கை சூழ்நிலைகளுமே ரொம்ப ஒரு மாதிரி மோசமான நிலைமைகளில் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. காணாமல் போன அந்த விமானத்தை தேடுற பணியில் ரஷ்யாவும் சைனாவும் மேற்கொள்கிறாங்க. அந்த விமானத்தை தேடுறதுக்காக வான் மூலியமாகவும் ஹெலிகாப்டர் உதவினாலையும் இல்லை ட்ரோன்கள் மூலியமாகவும் தரம் மூலியமாக தேடுற டீம்ஸ் அவங்களெல்லாம் கொண்டு போய் தேடுற மாதிரியும் நிறைய பணிகள் மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த விமானத்தோட உதவி பாகங்கள்லாம் அங்கங்கே கிடச்சிருக்கிற மாதிரியான நியூஸ் வெளியே வந்துருந்துச்சு. அதை தொடர்ந்து அதை தேடிட்டு இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த விமானம் விபத்துக்குள்ளாகி கீழே வந்திருக்க இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. இது விழுகிறதுக்கு முன்னாடி வானத்தில் ஒரு 2 டைம் வட்டமடிச்சு கீழே விழுந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுவும் தரையிறங்கக்கூடிய விமான நிலையத்துக்கு ஒரு 15 கிலோமீட்டருக்கு முன்னாடியே கீழே விழுந்து நொறுங்கி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உள்ள இந்த பயணிகளுக்கு என்னாச்சு அப்படிங்கிறது இன்னும் விரிவாக யாருக்கும் எதுவும் தெரியல. நியூஸ் அந்த அளவுக்கு எதுவும் வெளியே விடலை. இந்த விமானம் பழைய விமானம் அப்படிங்கிற காரணத்துக்காக இது கீழே விழுந்ததா இல்லை வேற ஏதோ காரணமாக இருக்குமா என்னங்கிறத பற்றி இன்னும் சரியாக தெரியல. அதை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம இந்தியாவில் நடந்த விமான விபத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய விமான விபத்துகள் தொடர்ந்து நம்ம நடக்கிறது நம்ம கேள்விப்பட்டே இருப்போம். அதுவும் ரீசெண்டாக நடந்த போர் மூலியமாக நிறைய விமான விபத்துகள்லாம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி தகவலும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த விமான விபத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.